It's 2026 and இன்னமும் ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கிட்டா நீங்கள் டிரெக்டர் மட்டும்தான் ஆக முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். இந்த வீடியோ ஃபிலிம் மேக்கிங்க்கு ஒரு ப்ரைசிங் வீடியோவாவோ இல்லை ஒரு டுட்டோரியல் வீடியோவாவோ இருக்க போகிறதில்ல. டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லேருந்து வரிசையாக வரும். இந்த வீடியோ ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுற்றி இருக்க அந்த பின்பத்தை உடச்சி பியூர் ஷிட்டான ரியாலிட்டியை சொல்கிறதுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் வேணும் ஸோ தட் யாருமே பார்க்காத சக்ஸஸை நம்மளாலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதும். அதோட இந்த வீடியோ கடைசியில் ஒன்று நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்லை இது நம்மளுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணுவீங்க. ரெண்டுமே கரெக்டு தான். பிகாஸ் நாட் எவ்ரி திங் இஸ் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. ஸோ நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கும். ஒரு இடமா ஓரமாக உட்காந்து ஃபுல்லாக கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபிலிம் மேக்கிங்கை யாருமே சொல்லித்தராத வழியில் சொல்லித்தர போகிறோம். திஸ் இஸ் மீ ரஞ்சன். வெல்கம் டு த ஃபிலிம் ஸ்கூல். ஃபிலிம் மேக்கிங்னா டிரெக்டர் ஆகிறது மட்டும்தான். படம் எடுத்து என்ன புடுங்க போறியா? டிரெக்டர் ஆகி வாய்ப்பு கிடைக்காம பைத்திய மாதிரி சுத்த போறியா? ஒரு பையனோ பொண்ணோ அவங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் போய் நான் ஃபிலிம் மேக்கர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க முதல்ல சொல்ற வார்த்தை இதுதான். அப்படி சொல்ற மைடியர் எல்லா அப்பாஸ் அண்ட் அம்மாஸ்க்கும் நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் தான், இன்னும் என்னோட படம் மெயின் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகலை, ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான லிட்ரல் அர்த்தத்துக்கு வருவோம். ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னா என்ன? ப்ரொடியூசிங் மோஷன் பிக்சர்ஸ், அதாவது ஓடுற புகைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. என்னென்னு ஏதாச்சும் கெஸ் இருக்கா? ஸ்டோரி டெல்லிங். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே தான் ஃபிலிம் மேக்கிங்கே ஒளிஞ்சிருக்கு. பட் வேர்ல்டு வைட் நிறைய பேர் சினிமா பார்த்ததால இந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து வைட்லி பாப்புலர் ஆகி இந்த ஸ்டோரி டெல்லிங்கை மறைச்சி மேலே உட்காந்துருக்கு, அவ்வளோதான். ஆனால் எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸுமே ஸ்டோரி டெல்லர்ஸ் தான். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். 2026 நான் ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கிட்டா, லிசன் கேர்ஃபுல்லி, 2026 நான் ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கிட்டா என்னால் என்னெல்லாம் ஆக முடியும்? டைரக்டர், எடிட்டர், டிசைனர், ஆர்ட் ஐடியா மேக்கர், கான்டென்ட் கிரியேட்டர், யூடியூபர், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம் மேக்கர், மார்க்கெட்டர், ஆத்தர், மேனேஜர், சிஇஓ, ஏன் ஈவன் ஃபவுண்டர் கூட ஆகலாம். லிசன், நான் சொன்னதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐடியில் படிக்கிற ஒரு பையன் ஒரு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூக்காக போகிறான். அந்த இன்டர்வியூவில் போயிட்டு அவன் சாதாரண இங்கிலீஷில் எல்லாரும் சொல்கிற அதே ஃபார்மேட்டில் பேசுகிறான். நல்லா தான் பேசுகிறான், பட் அவனோட ஃப்ளூவன்சி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நார்மல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான். அந்த ஃபார்மேட் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர் இது, நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், என்னோட சிஜிபிஏ இது தான், இந்த சப்ஜெக்ட்ஸில் நான் எவ்வளோ மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னை பற்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான். அது கேட்க நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த பிளேஸ்மெண்ட் செல்லில் உட்காந்துருக்க அந்த இன்டர்வியூவர் அதே ஃபார்மேட்டில் அதே விஷயத்த 10,000 பேருக்கு மேலே கிட்டேருந்து கேட்டிருப்பாரு. இப்போ அவர் நம்ம கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சம்திங் ஃப்ரெஷ். ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இவன் மேலே ரொம்ப நார்மலாக எல்லார் மாதிரினா அவன்ட்டு அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவார். இப்போ லட்சே இதே ஆள் திருப்பி போகிறப்போ சாதாரணமாக அவனை பற்றி சொல்லாமல் ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்கிறான். நான் இப்படி இந்த ஊரில் நான் இப்படி தான் பிறந்தேன், என்னோட தேவை இது தான், அதனால நான் இப்படி படிக்கிறேன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை சொல்கிற இந்த பேட்டர்னில் இந்த ஃபார்மேட்டில் அவனோட இன்டர்வியூவில் அவன் ப்ரெசென்ட் பண்ணுறான் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் கோயிங் டு பி அ டிக் மார்க். அந்த இடத்துல ஒரு டிக் மார்க் வாங்கிட்டான் அப்படின்னா அதுக்கடுத்து கேட்கக்கூடிய கேள்விகள் சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியாக மாறுறதுக்கான சைக்கலாஜிக்கல் பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. இன்னமும் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் பீன் வைட்லி பாப்புலர் அண்ட் வைட்லி யூஸ்ட் இன் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் தட் இஸ் ப்ரெசென்ட் இன் த வேர்ல்ட். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, சினிமாலாம் நம்மளுக்கு செட் ஆகுமான்னு ஒரு காலத்தில் கேட்டாங்க. ஆனால் இப்போது கம்பெனிஸ் கேட்குறாங்க உங்களுக்கு கதை சொல்ல தெரியுமான்னு. அண்ட் தட் இஸ் த பவர் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஆஸ் அ ஸ்கில் இன் 2026. சரி, இப்போது மெயின் ப்ராப்ளம்க்கு வருவோம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ப்ரோ, ஆனால் எங்கேருந்து கற்றுக்கிறது, எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியல. யூடியூப்பில் போயிட்டு ஃபிலிம் மேக்கிங்னு டைப் பண்ணால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வீடியோஸ் வருது. எந்த ஆர்டரில் படிக்கணும், எப்படி படித்தா என்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆக முடியலனாலும் ஒரு கதையை என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு என்னால் தெரியல. ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் வந்து டம்ப் பண்ணி என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் நிறைய பேருக்கு கேட்குற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வராமல் வெளில வரத்துக்காக பிறந்தது தான் நம்மளோட ஃபிலிம் ஸ்கூல். அண்ட் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற த மொபைல் ஃபிலிம் மேக்கிங் சீரீஸில் மொபைல் ஃபிலிம் மேக்கிங்கை மொத்தமாக 10 ஸ்டெப்ஸாக பிரித்து ஃபஸ்ட்டு 3 வந்து ரைட்டிங்காகவும், அடுத்த 3 வந்து சினிமாட்டோகிராஃபியாகவும், அடுத்த 2 ஸ்டெப்ஸை வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில், அடுத்த 2 ஸ்டெப்ஸை வந்து ஃபைனல் அவுட் ப்ரொடியூசிங் டிபார்ட்மெண்ட்டில் வைக்க போகிறோம். இந்த 4 ஸ்டெப்ஸுக்கு கீழே சப் ஸ்டெப்ஸாக மொத்தமாக 10 ஸ்டெப்ஸாக சேர்த்து பவர் பேக்டான ஒரு
சீரீஸாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரி, அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லேருந்து வரப்போகிறது, அதை வந்து அடுத்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அதிகமாக பீப்புள் கிட்டேருந்து எனக்கு ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நல்ல ஐடியா இல்லை, என்கிட்ட கேமரா இல்லை, எப்படி ஒரு ஐடியாவை ஸ்டோரியாக மாற்றுறதுன்னு சுத்தமாகவே தெரியல, அந்த ஸ்டோரியை எப்படி ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றுறதுன்னு தெரியல. சரி, டுட்டோரியல் பார்க்கலான்னு எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, இங்கிலீஷ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. ஃபிலிம் ஸ்கூலில் போய் கற்றுக்கலாம்னா அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, 2026 நீங்கள் ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்க இது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னா கிளாரிட்டி, தமிழில் தெளிவு. அப்படி என்ன ப்ரோ 2026 மாறிடுச்சு, நீங்கள் இது மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி கதை. வர வர எல்லாருமே குட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் துப்பாக்கி படம் பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஆக்டர்ஸ்லாம் இவ்வளோ நல்லா நடிக்கிறாங்களே, இவ்வளோ எமோஷன்ஸை கொட்டுறாங்களே, யார் இவங்கள இப்படி நடிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சு. நான் அதை போய் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். எங்கள் அப்பா அப்பதான் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, டைரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ முடிவு பண்ணுறேன், டைரக்டர் தான்ப்பா பெரிய ஆளு. ஏன்னா டைரக்டராக இருந்தால் தான் ஆக்டர்ஸே நம்மளால் வேலை வாங்க முடியும். ஸோ அதனால நம்ம ஆக்டருக்கு நம்ம ஊற்றி மூடி புதைச்சிட்டு we have to become a director அப்படின்னு அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படியே பல வருஷம் போகுது, கொரோனாவும் வருது. ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னு தெரியாமல், எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியாமல், மொத்தமாகவே ஒரு கதை கூட இல்லாமல் என் மைண்டில் இருந்த ஒரே ஒரு ஐடியாவை யூடியூப் டுட்டோரியல்ஸ் மட்டுமே பார்த்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமை மொபைல் என்கிட்ட இருந்த ஒரு சின்ன லைட், அந்த லைட்டு தான் இதுக்குள்ளார இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஏரியா பசங்களை வச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமை நான் எடுத்தேன். அண்ட் நான் நினச்சதை விட அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்ல அவுட்டும் எனக்கு கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் இருந்த 2 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 படத்துக்கு மேலே வெறித்தனமாக பார்த்தேங்கிறத விட படித்தேன்னு சொல்லலாம். நிறைய மூவி சீன்ஸை, எனக்கு பிடிச்ச மூவி சீன்ஸை, இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்க மூவி சீன்ஸை அதே பசங்க, அதே லைட், அதே மொபைல் ஃபோனை வச்சு ரீமேக் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என் மைண்டில் இருந்த நிறைய ஐடியாஸை படமாக எடுக்க ட்ரை பண்ணேன். அந்த 2 வருஷத்தில் ஸ்க்ரீன் பிளேனா என்ன, ஸ்டோரினா என்ன, என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது, எப்படி ஒரு கதையை எழுதணும், எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி டைரக்ட் பண்ணணும், லைட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, சினிமாட்டோகிராஃபி, கேமரான்னு எல்லாத்தையுமே வெறித்தனமாக படித்து கிராக் பண்ணேன். இப்போவும் நான் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லலை. ஆனால் என்கிட்ட ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுத்து ஒரு 30 பேஜுக்கு ஒரு கதையை எழுதிட்டு வா அப்படின்னா என்னால் முடியும். அந்த அளவுக்கு ரைஸ் ஆகியிருக்கேன். ஸோ 2019 அப்போது ChatGPT கிடையாது, இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸுங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ நம்மள்கிட்ட இருந்தது எல்லாமே யூடியூபும் கூகுளும் மட்டும்தான். இது 2 இருந்தப்பே என்னால் இவ்வளோ பண்ணி இந்த 7 வருஷத்தில் இவ்வளோ கற்றுக்க முடிஞ்சதுன்னா, இப்போ தான் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் என்ன தான் பிரச்சனை? சும்மா ChatGPTயில் போயிட்டு ஒரு கதையை கொடு அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு கதையை ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளேவோட கொடுக்கும். அதை கொண்டு போய் உங்கள் ஏரியா பசங்களை வச்சு நீங்கள் சும்மா உங்கள்கிட்ட இருக்க மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே, சும்மா ஒரு 10 படம் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு ப்ரொஃபஷனல் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை வந்துடும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸை உங்களால் வளர்த்துக்க முடியும். அதுக்கு மேலே ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ நானும் வந்துட்டேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் ஓரமாக உட்காந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணி கொஞ்சம் விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்க வேண்டியது மட்டும்தான். ஸ்கூல் பசங்களாக இருந்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க வீடியோகிராஃபி ஆர் ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் சேர்ந்து ஸ்கூல் ஆனுவல் டே, ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேலலாம் வந்து கேமராவை வாங்கி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க கற்றுக்கோங்க. நானே அப்படி தான் சினிமாட்டோகிராஃபி பாதி கற்றுக்கிட்டேன். நான் வீடியோ எடுக்கும் போது தான்டா எல்லாம் நடந்து போவீங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க, போயிட்டான். இப்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை பேசலாமா? த ஹார்ட் ரியாலிட்டி ட்ரூத் ஆன் ஃபிலிம் மேக்கிங். ட்ரூத் நம்பர் 1, ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். இப்போ நான் சொல்கிறது சினிமாக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் இருக்க கஷ்டங்களை இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். சினிமா ஆர் ஃபிலிம் மேக்கிங் இஸ் எ வெரி ஸ்லோ ப்ராசஸ். சும்மா நம்ம நினச்சோன்னே பொறுமையே இல்லை அப்படின்னா நம்மளால் சினிமாவில் ஈஸியாக சர்வே ஆக முடியாது. ட்ரூத் நம்பர் 2, ரெக்கக்னிஷன் லேட்டாக தான் வரும். லேட்டாக வரும்னா நான் வயசை பற்றி சொல்லலை. நம்ம வயசை மீறின எஃபர்ட்ஸை நம்ம சில விஷயங்களில் போடுவோம். ஆனால் அப்போ நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸே கிடைக்காது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது உங்களுக்கு கரெக்டானதா அப்படின்னு இந்த உலகம் உங்களை டெஸ்ட் பண்ணும். அந்த ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறையா போராடணும். ஆனால் போராடினா கண்டிப்பாக நம்மளுக்கு அது கிடைக்கும். ட்ரூத் நம்பர் 3, கம்பேரிசன் வில் கில் யூ. உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஃபெலோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் சினிமாவில் இருப்பார், உங்களுக்கு தெரியும், அவங்களோட சக்ஸஸ் நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும். என்ன நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், ஆனால் நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அவன் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் அதோட வலி என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அவனோட சக்ஸஸை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை சுற்றி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அந்த பொறாமையை நல்ல விதத்தில்
இடத்துல யூஸ் பண்ணணும். அவனே பண்ணிட்டான், நான் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு தான் யூஸ் பண்ணணுமே தவிர, என்னடா அவன் பண்ணிட்டான், அவனோட எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு தெரியுமா, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அவனை திட்டக்கூடாது. ஸோ இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் தெரிஞ்சிருக்கும். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, இன்னொன்று குவிட் பண்ண வேண்டியது. ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சீரீஸ் உங்களுக்காகவே நான் முதல்ல சொன்ன மாதிரி அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரு சட்டை. இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஃபிலிம் மேக்கிங், அதாவது ஸ்டோரி டெல்லிங்கை மாஸ்டர் பண்ண முடியும். அண்ட் நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது, அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மீடியா ஃபிலிம் மேக்கர்ஸ், மெயின் சீரீஸில் பார்க்கலாம்.